இந்த பல்லவனாவால் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவிச்சிருக்கேன். பிறந்ததுலேருந்து சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் வந்துட்டு எனக்கு நம்ம இதெல்லாம் யாருனால நடக்குது, எதனால நடக்குதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சு படிக்கும்போது, உலக அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கிறம்போது, நம்ம தமிழகத்தின் முக்கிய அரசியல் தலைவர்கள் பற்றி அரசியல் வாழ்க்கை, விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கை, ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை, அப்புறம் எல்லா அரசியலையும் படித்து பார்க்கும்போது, இதனோட பின்னணியில் மிகப்பெரிய ஒரு பெண்மணி இந்த பல்லவேனாங்கிற பெண்மணி இருக்கிறதும், திரும்ப திரும்ப அவங்க இறக்குறதும், பிறந்து வரதும், தொடர்ந்து பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டே இருக்கிறதும், இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இவங்களுடைய நோக்கம் வாடிகன் சிட்டியில் தான் பிற்காலத்தில், எதிர்காலத்தில் வாழ போகிறதும், இந்தியாவின் தங்கங்களையும், இந்தியாவின் வைரகங்களையும், அதாவது மன்னர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பாங்கள்ல உலோகங்கள், இதன் மூலமாக இதையெல்லாம் ஆராய்ச்சிங்கிற பேரில் பண்ணி, நாட்டை ஆட்சி செய்கிறவங்கள மூலமாக ஆராய்ச்சிங்கிற வேலைகளை பண்ணி, அதை வந்து வெளிநாடுகளுக்கு கடத்தணும். வெளிநாடுகளுக்கு கடத்தி, வெளிநாடுகளுக்கு எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிடணும். தங்கம், வைரம், உலோகங்கள் எல்லாத்தையுமே வெளிநாட்டுகளுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். அது வரைக்கும் இங்கே தொடர்ந்து பிரச்சனைகளை நடத்தணும். அதுதான் இந்த பல்லவனுடைய நோக்கம். அது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டனால தான் என்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க.